ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடிதாங்கி என்பவன் உலக அரசியலின் வருங்காலம், இந்திய அரசியலின் எதிர்காலம், தமிழக அரசியலின் தலைவிரிக்கோலம் என்றெல்லாம் ஆஹா ஓஹோவென ஆகாசவாணியில் புகழ்கிறார்கள் என்று சொன்னால் ரேடியோக்கள் எல்லாம் டிராஜடியில் இருக்கிறது என்று அர்த்தம். அறச்சீற்றங்களையும் அமளி துமளியுமே இதுவரை செய்து வந்த இடிதாங்கி இன்று முதல் இயற்கை சீற்றமும் செய்ய போகிறான் என்பதை அறிந்து கொண்டதால் தான் சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள் எல்லாம் பதட்டத்தில் துடிக்கிறார். 9 கோள்களும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளாமல் ஒழுங்கு வாரியாக சுழல வைப்பவன் இந்த இடிதாங்கி. அப்பேற்பட்டவனிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் புளூட்டோ கிரகத்திற்கு நியூ ஹாரிசனை அனுப்பி இருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கும் ஹாரிஸ் நன்றாக இசையமைத்துக் கொண்டிருக்கும் போது எதற்காக நியூ ஹாரிஸை அனுப்ப வேண்டும்? இதே மாதிரி தான் முன்பு ஒரு தடவை என்னிடம் கேட்காமலேயே நிலாவுக்கு சந்திராயன் அனுப்பினார்கள். ஆனால் நிலாவை அறிமுகப்படுத்திய எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஒரு SMS கூட அனுப்பவில்லை என்பதுதான் இடிதாங்கியின் ஈவிரக்கமற்ற கோபத்துக்கு காரணம். இதையெல்லாம் தட்டி கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை என்று கூட பார்க்காமல் ஞானசூன்யம் என்று திட்டுகிறார்கள். சனிக்கிழமை என்று பார்க்காமல் துணிகளை வெளுப்பது போல் வெளுக்கிறார்கள். சனி கிரகம் சங்கு சக்கரம் போல் சுழன்று கொண்டிருக்கிறது. சுக்கிரனின் செயல்பாடுகள் அக்கிரமாய் போய் கொண்டிருக்கிறது. அதனால்தான் பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் தண்ணீர் பிரச்சனையில் தமிழகத்தோடு பஞ்சாயத்துக்கு நிற்கின்றன. இந்த உண்மைகளை எல்லாம் ஊமைகளோடு எடுத்து சொன்னால் இடிதாங்கி என்னும் காட்டாற்றை கல்லணை போட்டு தடுக்க பார்க்கிறார். அணைகள் எல்லாம் சுனைகள் போல் தண்ணீர் வற்றி தாகத்தோடு இருக்கும் போது தண்ணீர் எள்ளி குடிக்கும் ஏரிகளை எல்லாம் மண்ணெள்ளி போட்டு மூடிக்கொண்டே போவதை கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் இடிதாங்கி கண்ணில் தூசி விழுந்து விட்டதாக அர்த்தம். ஆகவே தூசிகளும் பாசிகளும் நிறைந்த ஏரி குளம் கொட்டைகள் மீது 7 மாடியில் வீடு கட்டி கொண்டு லேக் வியூ ரிவர் வியூ என்று பேர் வைத்து காலத்துக்கும் அழியாத காவியமாக அவற்றின் அழிப்பை தடுப்பான் இந்த இடிதாங்கி என்று உங்களை எல்லாம் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.